ஹாய் கைஸ் தென்னஞ்செடி வந்து நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் ஆச்சு. செடி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி ஆயிருச்சு. சரி அதுக்கு வந்து மருந்து விடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தி கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா மட்டையெல்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி எல்லாம் சுத்தியும் வந்து மண்ணு கட்டி விட்டு, அதுக்கப்புறம் வந்து எருக்கு செடி வந்து ஊற போட்டிருந்தேன். சரி அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சுத்தி விடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மரத்த கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சுத்தியும் மண்ணு சேர்த்துட்டு, அப்புறம் தண்ணி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு, இதில வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தோட்டத்த சுத்தியுமே நெட்டிருந்தேங்க செடி ஒரு 7, 8 அடிக்கு ஒரு செடி நட்டுருந்தேங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு செடியெல்லாம். 3 வருஷத்துக்கு காய் வைக்கும்ன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தோம். செடி வந்து ரோட்டோரமா நட்டுருக்குறோம். நல்லா அப்படியே வரிசையா நட்டு இருந்துச்சு. இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் மரத்துக்கு அடியில இந்த நம்மாழ்வார் சொன்னார் இல்லையா? அந்த அது வர மட்டை எல்லாமே அந்த மரத்துக்கு அடியிலேயே போட்டா, அது வந்து காய் நெறைய வைக்கும்ன்னு சொன்னாங்க. அதனால தென்னை மரத்திலேயே போட்டுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வாழை செடிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணது அப்படியே இருந்துச்சு எல்லாம். சரி இதில ஒரு மரம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த பூச்சி அடிச்சு இந்த மரம் வந்து பாதியிலலாம் உளுந்து போய் இருந்துச்சு. சரி எல்லாத்தையுமே அதையும் இழுத்து போட்டு வாழையெல்லாம் கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பல் வாழை. இது நட்டு ஒரு 2 வருஷம் ஆகும். சரியா வந்து கிளீன் பண்ணாம, தண்ணி விடாம செடி வந்து ஒரு மாரி இலையெல்லாம் காஞ்சு போயிருச்சு. சரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டு இருக்குங்க இல்லையா? அது பூரா தின்னு அந்த தண்டு அப்படியே உடைஞ்சு இந்த மரம் வந்து கொலை போட ஸ்டேஜ்லயே வந்து விழுந்துருச்சு. சரி அப்புறமா வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே சுத்திரும். ஒரு 4, 5 மரம் இருந்துச்சு. சைடு இந்த குருத்து எல்லாமே அறுத்துட்டேன் வாழை செடிக்கு. சரி அறுத்துட்டு இந்த வாழை இலைலாம் வேஸ்ட் தானே ஆவுது. சரி அது என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது கணுக்குட்டி இருந்துச்சு வீட்டாண்ட. சரி அதுக்கு எடுத்துட்டு போய் போடுவோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து மாட்டுக்கிட்ட போட்டேன் அந்த ரிங்கில. மாடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்டுச்சு. பச்சையா இருந்ததுனால நல்லா போட்டு மென்னுட்டுருந்துச்சு. சரி அந்த செத்தையெல்லாம் அங்கேருந்து செத்தையெல்லாம் இழுத்துட்டு வந்து, அப்படியே வந்து கயின்ல போட்டு நெருப்பு வச்சுட்டேங்க. ஏன்னா கயனிக்கு வந்து சாம்பல் சத்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து நெருப்பு வச்சு எரிய விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.